சண்டே ஸ்பெஷல் சீரக சம்பா சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் கடலெண்ணெய், 2 ஸ்பூன் நெய் விட்டு ரெண்டையும் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் சூடானதும் அதில் ஸ்பைசஸ் ஐட்டம் எல்லாம் நான் ஒன்றா ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சதும் அதில் 200 கிராம் வெங்காயம், 2 பச்சை மிளகா போட்டு நல்லா ஆயில் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ லைட்டாக கிண்டி விட்டுக்கணும். இந்த சமயத்தில் நான் அரிசியை ஊற வச்சுட்டேன். 2 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கணும். வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் கருகிடக்கூடாது, ப்ளஸ் அடி பிடிச்சிடக்கூடாது. அப்பப்போ வெங்காயத்தை கிளறி விட்டுக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் அதில் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வெங்காயமும் ஈக்குவலாக வதங்கணும். எண்ணெய் திரிஞ்சு வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம நல்லா தக்காளியையும் வெங்காயம் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 3 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ காரம் வேணும்னா காரத்துக்கு ஏற்றாற் போல் சில்லி பவுடர் இன்னும் 1 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். மசாலாஸ் மட்டும் கருகாத மாதிரிக்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஆயில் திரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா வதங்கினதும் ஒரு கையளவு புதினா, ஒரு கையளவு மல்லித்தலை சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஐட்டம் சேர்க்கும் போதும் ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி சிக்கனை தயிர் போட்டு தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சிக்கன் அண்ட் மட்டன் பிரியாணி செய்யும்போது தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா பிரியாணியில் மீட் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது தயிரில் மிக்ஸ் பண்ண சிக்கனை நம்ம மசாலாவோட சேர்த்துக்கலாம். மசாலாவும் சிக்கனும் ஒரு சேர இருக்க மாதிரிக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பொறுமையாக. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். சிக்கன் நம்மளுக்கு வேகும் போதே தண்ணி விடும். ஸோ பார்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பொறுமையாக. இப்போது நான் சிக்கன் வேகிறதுக்கு 1/2 கப் தண்ணி மட்டும் வச்சு சிக்கனை ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் 50% வெந்துருச்சு. நான் அரிசி எடுத்த கப்லையே 1க்கு 1.5 அளவில் 3 கப் தண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். ஈக்குவல் குவான்டிட்டியில் தான் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொதிக்கிற வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். நல்லா கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம ஊற வச்சுருக்க அரிசி அதில் சேர்த்துக்கலாம். அரிசி போட்டோடனே நம்ம ஃபுல்லாக கிண்டிடக்கூடாது, ஏன்னா அரிசி உடஞ்சி போயிடும். அதனால் சுற்றியும் ஸ்லோவாக கிண்டி விட்டுக்கலாம். அரிசி ஃபுல்லாமே எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆனதும் இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ எனக்கு தம் போடுற ஸ்டேஜ் வந்துடுச்சு. இதுக்கு நான் ஒரு கை மல்லித்தலை போட்டு மூடி வச்சிடுறேன். நம்ம தம் போடுறதுக்கு பக்கத்துலேயே ஒரு தோசைக்கல்லில் ஹீட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா மூடி போட்டுட்டு அது மேலே வெயிட் வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் தம் போடுறது. இப்படி ஒரு 20 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ தம் எடுத்து பார்க்கலாம். தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. இதை கரண்டி வச்சு ஒன் சைடாக எடுத்து விடுவோம். இந்த ஸ்டேஜில் நெய் சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். எனக்கு தேவையில்லை. இது கொஞ்சம் நம்மளுக்கு ஆறி வரும்போது நல்லா உதிரியாக கிடச்சிரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு இன்னும் மோட்டிவாக இருக்கும்.